ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 28ஆம் ஆண்டு வரை உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். சனிப்பெயர்ச்சிங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நடந்துட்டு தான் இருக்கும். இந்த சனி பகவான் காலபுருஷ தத்துவமான அந்த 360 டிகிரிஸ், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேஷ ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுறதுக்கு 30 வருஷம் எடுத்துப்பார். இது எதனால் அப்படின்னு கேட்டேன்னா, ஒவ்வொரு ராசிலையும் சனி பகவான் அப்ராக்சிமேட்டாக 2.25 2.5 வருஷம், சில சமயம் 3 வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2.5 வருஷம் கணக்கெடுத்தால் ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருஷம்னா 12 ராசிக்கும் 30 வருஷம் கணக்கு வரும். சனி கிரகத்தின் பெயர்ச்சிங்கிறது சயின்ஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சனி பகவான் சாட்டர்ன் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியானது 2025ஆவது வருடம் மார்ச் மாதம் 29ஆம் நாள் மாலை 5:09 கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டு ஆட்சி வீட்டிலேருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு, எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு. இதனால் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது. பட் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக சங்கடங்களையும் தோல்விகளையும் தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2028 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு 6 மாதம் அதிசார பயிற்சியாக மேஷ ராசிக்கு போயிட்டு வருவார். அது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 2027 வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 2027 அக்டோபர் 20ஆம் தேதி வரை அதிசார பயிற்சியாக மேஷராசிக்குள்ளே போவார். மேஷராசிக்குள்ளே அதிசாரமாக போவார். அங்கேயே வக்ரகதி அடைவார். பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் அக்டோபர் 20, 2027 திரும்பி மீனராசிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்து 2028 மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு நேர்கதியில் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. அடுத்த சனிப்பெயர்ச்சி 2028 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் 2 தடவை அவர் வக்ரம் அடைகிறாரு. 2025 ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு, 2026 ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு. வக்ர கதியில் வரும்பொழுது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். நேர்கதி காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இந்த சனி பெயர்ச்சியானது எப்போ நடக்கிறதுன்னு சொன்னேன், எந்த ராசிலேருந்துன்னு சொன்னேன். இதனால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத இனிமேல் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி பலன்களில் கடைசியில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் கிரமமாக செய்து வருவதன் மூலமாகவும், மாதாந்திர ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். இந்த சனி பயிற்சியில் 2 தடவை குரு பயிற்சி ஆவார். அதாவது 2025 மே மாதம் ஒரு குரு பயிற்சி, 2026 ஜூன் மாதம் ஒரு குரு பயிற்சி. இன்ஃபேக்ட் 3வது குரு பயிற்சி 2027 ஜூன் மாதம் வரும். அந்த சமயத்தில் அவர் அதிசாரமாக மேஷராசிக்குள்ளே பயிர்வார். அதனால் உங்களுக்கு இந்த 2 குரு பயிற்சிகள் மட்டும்தான் இதில் கணக்கெடுத்து சொல்ல போகிறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இப்போது ராகு மீன ராசியில் இருக்கார். மே மாதம் அவர் கும்பராசிக்கு போகிறாரு. ஸோ இந்த 3 வருஷத்தில் ராகு கேது ஒரு பயிற்சியை சந்திச்சிருவாங்க. அதாவது 2025 ஒரு ராகு கேது பயிற்சி, அதுக்கப்புறம் 2027 2வது ராகு கேது பயிற்சி வரும்பொழுது அந்த சமயத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார், அதிசார கதியில் இருப்பார். இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பதை நம்பிக்கையாக வைத்து வரக்கூடிய ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம், வாருங்கள். அன்பான மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சி இருந்தால் மட்டுமே தான் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதங்களாக இந்த 2.5 வருடங்கள் இருக்கும். ஸோ உங்களுடைய முயற்சியில் 50 to 60% விரயமாகும். அதனால் உங்களுடைய முயற்சியை 200% உயர்த்துவதற்கு முயற்சி எடுங்க. அதாவது உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி இட் ஷுட் நாட் பி நார்மல்.
ஒரு பேய்த்தனமாக வேலை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் அதிகமான உழைப்பை தந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தடைகள் நிறையா வரும். அதாவது எப்படின்னா, 2 காலையும் கட்டி போட்டுட்டு ஏதோ ஒரு பாட்டு வருமே, காலை உடைச்சு ஆடச் சொல்லுகிற உலகம்னு, அது மாதிரி உங்களுக்கு தடைகளை கொடுத்து அதை தகர்த்தெறிவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு இடத்துல தள்ளி விடுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் ஜெயிச்சாகணுங்கிற சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. இது உலகத்தினுடைய இயல்பாக இருந்தாலும் நீங்கள் அதிலும் வெற்றி காண்பதற்கு முயற்சி எடுக்கணும். குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருங்க. குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்களாக சில விஷயங்கள் கற்பனை பண்ணிப்பீங்க. என்னை மதிக்கிறதில்ல, என் பையன் என்னை மதிக்கிறதில்ல, என் பொண்ணு என்னை மதிக்கிறதில்ல, எங்கள் மாப்பிள்ளை என்னை மதிக்கவே இல்லை, என்னை பார்த்து பேசவே இல்லை. நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு உறவுகளிடம் பகைமை பாராட்டுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். அதே சமயம் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஆன்லைன் மீடியாவில் கூகுள் பே, இப்போ ஃபோன்பே இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு பொறுப்பை உங்கள் பையன்கிட்டையோ உங்கள் மகன்கிட்டையோ யாருக்கிட்டையாவது பொறுப்பை கொடுத்துட்றது நல்லது. ஏன்னா நீங்கள் ஏமாந்து போய் பணத்தை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏமாற்றப்படுவீர்கள். முன்கோபத்தில் இருக்கிறவங்களை ஈஸியாக ஏமாற்றலாம். நீங்கள் முன்கோபி, அதனால் உங்களை ஈஸியாக ஏமாத்துறது. வசதி வாய்ப்புகளோடு நீங்களே அவங்களுக்கு பெரிய வசதியை கொடுத்து ஏமாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வீண் பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஒன்றா உங்கள் பேரில் சந்தேகம் வரும், இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை பேரில் சந்தேகத்தை கிளப்புவீங்க. இதனால் மனஸ்தாபங்கள் வரும். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். விரயஸ்தானம்ங்கிறது சயனஸ்தானம், அதாவது தூக்கத்துக்கு உண்டான இடம். அந்த இடத்துக்கு சனி வர்றதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் ஆரோக்கிய தடைகளோ அல்லது தூக்கமே இருக்காது. நீங்கள் பகல் வேளையில் தூங்கிட்டு ராத்திரியில் எல்லாரும் தூங்குற நேரத்தில் கொட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. பார்க்குறதுக்கு நமக்கு ராக்கோழி உட்காந்துருக்கிற மாதிரி. இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும். அனாவசியமான மனபீதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ராசியில் பிறந்த வயசானவர்களுக்கு ஆரோக்கிய தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா நல்லது. குடும்பத்திலோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள், விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு குடும்பத்தில் 2 இடத்துல குடும்பம் நடத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும். எதிரிகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிரிகள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட மனஸ்தாபம், உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட மனஸ்தாபம், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் யார்கிட்ட பழகும் போதும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அடுத்தவங்க உங்ககிட்ட வேலையை வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு உண்டான ரெம்யூனரேஷனை கொடுக்க மாட்டாங்க. இதனால் என்ன கோபம் வரும்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருக்கேன், எனக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்னு கோவப்பட்டு பேசுவீங்க. இது ஆக்சுவலாக லாபம் கிடையாது. உங்களுடைய கர்ம வினையை நீங்கள் கழிச்சிட்டு வரீங்கன்ட்டு கொஞ்சம் விட்டு கொடுப்பது நல்லது. இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் லாபம் அல்லது பதவி உயர்வில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களை விட ஜூனியர் எல்லாம் ப்ரமோட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. இதனால் நீங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட கோவப்பட்டு வேண்டாத பேச்சுக்களை பேசி எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், தொழில் செய்பவர்கள், சுயமாக தொழில் செய்பவர்கள், தொழில் அதிபர்கள், இவர்களுக்கெல்லாம் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய முதலீடு பண்ணியிருப்பீங்க. லாபம் வரும்ன்ட்டு சொல்லி இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா அது வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்தும், நஷ்டத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் உடல் உழைப்பை தர வேண்டும். குறிப்பாக 5 அறிவு உள்ள பிராணிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். அப்படி இல்லைன்னா படிக்கிற குழந்தைங்க 12 வயசுக்கு கீழே இல்லை 9 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி வேத பிராமணர்களுக்கு, அதாவது ஹோமம் நடக்கிற இடத்துல கோயிலெல்லாம் போயிட்டு நீங்கள் தான தர்மம் நிறையா பண்ணணும். இப்படி செய்வதன் மூலமாக உங்கள் கர்ம வினைகள் கழிவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பெருத்த நஷ்டங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு சனி வரது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதுவும் இந்த வருஷ ஆரம்பத்தில் 2025 வருஷம் முதல் 3-4 மாதங்கள், மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாதங்களில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில்
ராகு சனி சேர்க்கை உங்களுக்கு அபரிமிதமான லாபம் ஏற்பட்டாலும் குழந்தைகள் விஷயத்தில் திடீர் பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்களால் சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை கொடுத்தவங்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடு இருந்தாலும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிற மாதிரி சில உற்ற நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு மேலே குரு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது சனி பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது சனி பார்வை விட்டு விலகிறாரு. அதே சமயம் உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு பார்வையை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதுசாக கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கடனை வாங்குறதுனால என்ன பலன்னா உங்களுக்கு லாபத்தை பெருக்கும் யோகம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் புதுசாக வியாபாரம், புதுசாக சுய தொழில், புதுசாக ஒரு சின்ன ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த கைமாற்றி விடுற பிஸ்னஸ்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது. அதே சமயம் பெரிய தொழிலதிபர்களுக்கும் பெரிய லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இருக்கிறதுலே அதிகமான தன லாபத்தை தரக்கூடிய வகையில் பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ராசிகளில் நம்பர் 1 பொசிஷனில் ரிஷபராசி இருக்காங்க. அநேக பலன்கள் லாபகரமான பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த 2.5 வருடம் இருக்கும். இதில் 2027 உங்களுக்கு அனாவசியமான பணவிரயம், ஒரு பெருத்த நஷ்டம் வருது. அதனால் 27 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் உங்களுடைய முதலீட்டை நிறுத்தி கொள்வது நல்லது. அதாவது எப்படின்னா வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி முன்னாடியே சிந்திக்கணும். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய குடும்ப தலைவிகளுக்கு ஒன்று உண்டு, முன் சிந்திப்பாள்னு பேர். அதாவது முன்னாடியே யோசனை செஞ்சு செய்யக்கூடிய நபர்கள் நம்மளுடைய குடும்ப தலைவிகள். அந்த மாதிரி ரிஷபராசி நண்பர்கள் 2027 ஜனவரி டு ஆகஸ்ட்டுக்குள்ளார முன்னாடியே யோசித்து முதலீடுகளை குறைத்து கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் செலவுகள் வரும், அதனால் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 2028 7.5 சனியுடைய ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2025 to 28க்குள்ளார உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். உடன்பிறப்புகள் மத்தியில் உங்களுக்கு பெருத்த மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படும். அரசாங்க வகையில் பெருத்த லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. எங்கெங்கேருந்தோ எதேதோ அசோசியேஷன் உங்களை பாராட்டு விழா நடத்துறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைகணம் ஏறாமல் பார்த்துக்கணும். இதுதான் உங்களுக்கு உண்டான சிச்சுவேஷனு, இதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு ஃபுல் ஸ்டாப்பே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், தலகணம் ஏறெடுத்துனா உங்களுடைய லைஃபோட ஃபுல் ஸ்டாப் வந்துடும். அதனால தான் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல உங்களை போல நல்ல மனம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அதில் எனக்கு என்ன லாபம்னு யோசிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு பிடிச்சவங்க கூட இதுவரை இல்லாத அளவுக்கு மன ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்தவர்கள் கூடுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துக்கு வருஷ ஆரம்பத்தில் 2025 வருஷ ஆரம்பத்தில் குரு பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் குரு பார்வை விலகினாலும் நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் மேன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தின் மூலமாக தன வருமானம் ஏற்படும். நீங்கள் உத்தியோகத்தில் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அதனால் அதிக லாபம் வரக்கூடிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் எல்லா விதமான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த 2025 முதல் 28 சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னால், தலகணம் ஏறும்னு சொன்னேன். இந்த தலகணத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கணும். அதுக்கு சிம்பிளான ஒரே வழி, உங்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது. அந்த இடத்துல போனால் அங்கங்கே நம்மளோட பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள்லாம் அங்கே அரூபமாக சுற்றிகிட்டே இருப்பாங்க, பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுடைய மனசில் நான்கிற அகம்பாவம் ஏறாமல் பார்த்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக இருக்கும். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா, உங்களை விட வயதில் மூத்தவர்கள் அல்லது உடல் உபாதைகளால் கஷ்டப்படுபவர்களுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது, உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியில் தேக்க நிலை இல்லாமல் பார்த்து கொள்வதற்குண்டான உபாயமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். மிதுன ராசி அன்பிற்குரியவர்களே, தசமஸ்தானத்துக்கு சனி வரார், கர்ம சனியாக வராரு. இந்த கர்ம சனி உங்களுக்கு உழைப்பை தரக்கூடிய வகையில் இருக்கார். 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் வீட்டில் யாருக்காவது கர்மான்னா ஈமகாரியம் பண்ணணுன்ட்டு. ஆனால் 10ஆம் இடத்துக்கு சனி வந்தால் ஈமகாரியம் பண்ண மாட்டோம். ஆனால் உழைப்பை தர வேண்டும்.
அடுத்தவங்களுக்கு உழைக்கணும். இதில் வந்து லாபத்தையும் பார்க்கணும், அதே சமயம் புண்ணிய கர்மாவையும் சேர்த்துக்கணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, சில இடத்துல பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும், சில இடத்துல அதுக்கு உண்டான ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு சூக்ஷமம். இந்த சூக்ஷமத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தசமஸ்தானத்துக்கு சனி வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. தூக்கத்தை கெடுத்து உழைக்க வேண்டும், உடல் சோர்வை விடுத்து உழைக்க வேண்டும். அப்படி உழைச்சிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படும், அனுபவ லாபம் ஏற்படும். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்மகுரு 2ஆம் இடத்துக்கு குரு போகும்பொழுது அவர் உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். அது எப்போன்னா 2026க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேன்மைகள் இருக்குது. 2025-26 ஜென்மகுரு, 26-27 2ஆம் இடத்து குரு உச்சமாக இருப்பார். தொழில் சிறக்கும், உத்தியோக மேன்மை, கடல் கடந்து பயணிக்கும் யோகம், இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டிலையும் உங்களுக்கு மரியாதைகள் உயரும், சுகங்கள் அதிகரிக்கும், வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சக பணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு வைத்தறிச்சலை கலப்புற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒருத்தன் வளரும் போது பக்கத்தில் இருக்கிறவன் வைத்தறிச்சல் படணும், அச்சச்சோ இவன் நல்லா வளரானு. நீங்கள் போடுற கஷ்டம் அவனுக்கு தெரியாது, ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து வேலை பண்ணுவீங்க. உங்களுடைய வளர்ச்சியில் யாரும் தடை ஏற்படுத்த மாட்டாங்க. தடை யார் ஏற்படுத்துவாங்கன்னா இந்த மாதிரி வைத்தறிச்சல் பிடிச்சவங்க தான். இவர்களை கண்டுகொள்ளாமல் செல்வது நல்லது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இப்போ திருமணத்தை பண்ண மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் கேரியர் முக்கியம், என்னுடைய எதிர்காலம் முக்கியம், வேலை முக்கியம்ன்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. திருமணத்தில் சில பேருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்து குருபலம் வந்துடுத்துன்னா அவளுக்கு திருமணம் நடக்கும். மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவாளுக்கு திருமணம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வெற்றியை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு உங்களுடைய தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை தொழில் விஷயத்தில் அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வரலைன்னா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா இப்போ அவருக்கு வந்து உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதக பிரகாரம் அவருக்கு உடல் சோர்வு ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு எஜுகேஷனில் நீங்கள் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. யூ வில் பிகம் அ ரெக்கார்ட் ஹோல்டர். அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிப்பதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கோ இல்லை சொந்தமாக ஃபார்ம்லேண்ட் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கையின் மூலமாக உங்களுடைய பின்புலத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் ஸ்ட்ராங் படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், அதிகமான உழைப்பு இருக்கும். சில சமயம் நஷ்டம் வரும், சில சமயம் லாபமும் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். அதிசாரமாக லாபஸ்தானத்துக்கு சனி வருகின்ற பொழுது, அதாவது மேஷராசிக்கு சனி வருகின்ற 2027ஆம் ஆண்டில் ஒரு பெரிய லாபம் ஏற்படும். 25-26 ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார். உங்களுடைய வளர்ச்சிக்கு அவருடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். இதற்கெல்லாம் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து தேய்பிறை நவமி வருதில்ல, தேய்பிறை நவமி தேய்பிறை அஷ்டமி இது 2 நாள்லேயும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், அதுவும் குறிப்பாக நரசிம்மர் கோயிலில் பானக நிவேதனம் செய்து பானகத்தை விநியோகம் செய்ய வேண்டும். அந்த பானகத்தை கடைசியில் மிச்சம் இருந்தால் நீங்கள் குடிக்கணுமே தவிர ஃபஸ்ட்டு நிவேதனம் பண்ணிட்டு வந்தவொடனே முதல்ல நான் குடிக்கணும்னு குடிக்காதீங்க. அடுத்தவங்களுடைய வயிறு நிறைய உங்கள் வாழ்க்கை நிறைந்திருக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களுக்கு எடுத்தது எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டுகளாக இந்த பயிற்சி இருக்க போகிறது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் எப்போவுமே நல்லது சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் மட்டுமே தரக்கூடிய ஆண்டுகளாக இந்த 2.5 ஆண்டுகள் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இத்தனை நாளாக அஷ்டம சனி, அதனால் பணப்புழக்கம் குறைந்து குடும்பத்தில் ஒற்றுமை மறைந்து மன நிம்மதி இழந்து உங்களுடைய பதவி பொறுப்பு எல்லாமே துறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது போன 2 வருஷத்துக்கு. இப்போது எல்லாம் இழந்தது எல்லாம் திரும்பி வரக்கூடிய நேரம். நிம்மதி வரும், குடும்ப ஒற்றுமை வரும், பண வருமானம் ஏற்படும், செல்வாக்கு வரும். உங்களை அவமதித்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த அவமரியாதை விலகும், பொறுப்புகள் கூடும். மொத்தத்தில் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள்
எதிர்பார்த்த வகையில் பூர்த்தியாகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பாக்கிய சனி நன்மைகளை தரக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு சனி வரதுனால உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கார். அனைத்து விதத்திலும் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்க போகிறாரு. ஸோ அதனால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வழக்குகளில் வெற்றி, பிரிந்த தம்பதிகள் ஒற்றுமை ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போய்ட்டு, ஏன் நாளைக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்கங்கிற ஸ்டேஜில் கூட உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் மனைவி வந்து சொல்லுவாங்க, இங்கே உங்கள் கணவர் வந்து சொல்லுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் விட்டுட்டு போனது தப்பு தான், நம்ம திரும்பி சேர்ந்து வாழலாம், என்னை ஏற்றுக்கோ அப்படின்ட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் இருக்கும். இது வந்து சில பேர்த்துக்கு வந்து பாக்கிய சனி ஆரம்பிச்சதுலேயே வரும். சில பேர்த்துக்கு அவர் வெளியேறக்கூடிய 2027 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடனே சில பேர் கேட்பாங்க, இது புத்திசாலிங்க எப்படி தெரியுமா இருக்காங்க, அடுத்த வருஷம் 2025 மார்ச்லேருந்து நடக்கக்கூடிய பலனை நம்ம இப்போ போட்டுருக்கோம், அதுக்கே சில பேர் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிம்பாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக பேசணும். அதனால் நெகட்டிவாக பேசுகிறது முக்கியம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை தள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த வழியை சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2025 to 27 or 28 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னா, எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள், தொட்டது துலங்கும், பண வருமானம் அதிகரிக்கும், இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பீர்கள், வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும், வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் பெருகும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு, வெற்றி ஸ்தானத்தை, வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கௌரவத்திற்காக, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக நீங்கள் உழைத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் புதிய நபர்கள் அறிமுகம் ஆகி அவர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. இது வந்து 2026-27 தான் நடக்கும். அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் இவருக்கு ஜவாப்தாரியாக இருக்கேன், நான் இவருக்கு வந்து என்னுடைய சொத்து அடமானம் கொடுக்குறேன், இவருக்கு பண உதவி பண்ணுங்கன்ட்டு பேங்க்கில் பேசுகிறதுக்கு கூட யோகம் இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நேரம், அதாவது உழைப்பின் மூலமாக மதிப்பு உயரக்கூடிய நேரம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்களையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கும். சில பேர்த்துக்கு ஆப்ரேஷன் நடக்கலாம், சில பேர்த்துக்கு மருந்து மூலமாகவே அவங்க பிரச்சனையை கரைக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகஸ்தர்கள் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதற்குண்டான முதலீட்டு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற நேரமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயருக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமை இல்லை, சனிக்கிழமையும் பண்ணலாம், ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, வெள்ளி சனி இந்த 2 நாளில் பண்ணாலும் விசேஷம். வெள்ளி சனி ஆகிய நாட்களில் முந்தின நாள் வியாழக்கிழமையே நீங்கள் வந்து வெத்தலை பாக்க வச்சு மாலை கட்டின்றணும். வெத்தலை மாலை கட்டிண்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மாலை சாத்தணும், சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மாலை சாத்தணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் வெத்தலை மாலையை சாத்தணும் ஆஞ்சநேயருக்கு, சனிக்கிழமை என்றும் வெத்தலை மாலை சாட்டிட்டு வரணும். இப்படி சாற்றுவதன் மூலமாக பணப்புழக்கம், இது வந்து ஒரு சூக்ஷ்ம வழிபாடு. வெள்ளிக்கிழமை சாத்தினா பணப்புழக்கம் வரும். அந்த பணப்புழக்கம் வரணும்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணும், தொழில் அமையணும், அதுக்கு சனிக்கிழமை சாத்தணும். இது ரெண்டும் பண்ணுறதுனால உங்களுக்கு திருமண யோகமும் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு உண்டான பரிகாரம். சிம்ம ராசி அன்பிற்குரியவர்களே, அஷ்டம சனி ஆரம்பம். அஷ்டம சனி கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை, உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு தீராத வகையில் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது, அவமானங்கள் ஏற்படாது. குடும்பத்துக்கு ஏற்பட்ட தொல்லைகள், சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை குரு பகவான் செவ்வாயெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் சனி பகவான்
உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த எதிரி 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால, எதிரியோட வீட்டில் போய் மறையிறதுனால எதிரிகளுடைய பலம் குறையக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். எதிரிகள் உங்களை மிரட்டுவாங்க, ஆனால் அவர்களை மிரட்டி உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம்ங்கிறது உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானம். தொழில் வகையில் உங்களுக்கு லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். தொழில் வகையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு தசமஸ்தானம், லாபஸ்தானத்துக்கு 10ஆம் இடம். அதாவது உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில், உங்களுடைய மூத்த சகோதரர்களின் வேலையில் தாமதம் ஏற்படுறதுனால அவருக்கும் சேர்த்து நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. இதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த அஷ்டமஸ்தானம்ங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையின் 2ஆம் இடம். அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் பணம் பொலிவும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் பாதிப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் 2 பேரும் டைரெக்டாக மோதிக்கிறதுக்கு உண்டான நேரம். அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், வாழ்க்கை துணையின் வாக்குஸ்தானம். உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால வீட்டில் நித்தம் ஒரு ஆர்குமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. இந்த அஷ்டமஸ்தனி நடக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. நண்பர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா குடும்பத்தில் தான் பிரச்சனையை பண்ணுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு பெருசாக பாதிக்காதவர் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால வியாபாரிகளுக்கு மந்தத்தன்மை ஏற்படும். வியாபாரத்தில் காம்படிட்டர்ஸோட கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் காரணமாக படிப்பில் தவறுதல் ஏற்படுறதுக்கோ தாமதம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களால் உதவிகள் செய்ய முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு பண தேவை இருக்கும்போது உங்கள்கிட்ட பணம் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பணமுறை ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் நான் இதை பண்ணுறேன், நான் இதை பண்ணிடுறேன், இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிடுறேன்ட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தா அஷ்டம சனி பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் உங்களுடைய வேலையில் தடுமாற்றம், சிலருக்கு வேலை இழப்பு, சிலருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம். நீங்கள் இடமாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கு வேறு ஊருக்கு போக சொல்லுவாங்க, அவங்களால போக முடியாது. அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்னால் போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே சமயம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் தினமும் விநாயகர் அகவலை படிச்சுட்டு வாங்க, ஒலிக்க செய்யுங்கள். ஒளிநாடா மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ, ஒளிநாடாவிலையும் இதில் இருக்குது, அதை வீட்டில் ஒலிக்க செய்யுங்க. முடிஞ்சால் நீங்கள் மனப்பாடமாக சொல்லுங்கள். எதுவுமே நாம் சொல்கிறதுல ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். மனசில் இருக்கிற குரோதத்தையும் கோபத்தையும் தடுமாற்றத்தையும் விளக்க செய்வதற்கு நம்ம சொல்லணும் அந்த மந்திரத்தை. யாரோ சொன்னதை அப்படியே கேட்டால் தப்பு கிடையாது. ஆனால் அதை சொல்லி மனப்பாடம் பண்ணணும். உங்கள் மனசுக்குள்ளே அதை கொண்டு வரணும். வெளியில் இருக்கிற அந்த புத்துணர்ச்சியை உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் அந்த மந்திரமே சொல்கிறது. இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள். அதாவது விநாயகர் அகவல், கனகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் சனி பகவானுக்கு உண்டான ஹனுமன் சாலிசா, ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசா போன்ற மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் நிம்மதியும் பணப்புழக்கமும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து டைரெக்டாக உங்களை பார்க்குறாரு. சனியின் நேர் பார்வையில் இருக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. உங்கள் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம், உங்களுடைய சுகத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் மந்தத்தன்மை ஏற்படும். அவருக்கு தொய்வை கொடுத்து நடமாட்டத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை ஏற்படும். திருமணமானவர்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி பிரிவை தரக்கூடிய வகையில் இருக்குது.
தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால், அதுவும் நீங்கள் ஒரு ஒரு 25 வயசு 30 வயசில் திருமணம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா அம்மாவுடைய தலையீடு இல்லை அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அதனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும்னா பெற்றோரின் தலையீடு அவசியம். 2 பேர்த்தோட அப்பா அம்மாவும் உங்கள் கூட இருக்கிறது நல்லது. ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு தவறான நட்புகளின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திப்பீங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார் கன்னி ராசிக்கு. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்ங்கிறது தாயாருடைய ஸ்தானம், வீடு மனை சார்ந்த ஸ்தானம், உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம், உங்களுடைய வண்டி வாகன ஸ்தானம். ஸோ இதிலெல்லாம் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள், வீட்டில் பராமரிப்பு செலவுகள், வீட்டில் அடிக்கடி இரும்பு பைப் உடையாது, கதவு உடையாது, கதவுல கரையான் பிடிக்கிறது, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவுகள் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி வாகன வகையில் அடிக்கடி பராமரிப்பு செலவுகள், அடிக்கடி ரிப்பேர் ஆகும், ஆயில் கொட்டும், அதே சமயம் வண்டி பஞ்சர் ஆகும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு, அதாவது எங்கேயாவது முக்கியமாக போக வேண்டிய நேரத்தில் இந்த தடைகள் வரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டில் விலையுயர்ந்த பொருட்களில் ரிப்பேர் ஆகிறதுக்கோ களவு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. தங்க நகைகள் திருடு போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நெகட்டிவ் தான் இருக்குமே தவிர பாசிட்டிவான விஷயம் இருக்காது. நீங்கள் எல்லாம் பேசி நிச்சயம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் நீங்கள் பேசினா அது உடனே கெட்டு போகும். காரணம் என்னென்னா, நீங்கள் தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்துவீர்கள். அதனால் எதிரில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ உங்கள் பேரில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு கேன்சல் பண்ணுவாங்க. அதே சமயம் வண்டி வாகனத்தை செல்லும்போது, நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனாலும் சரி, உங்களுடைய பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டில் போனாலும் சரி, 2 வீலர்லேயோ கார்லேயோ எதில் போனாலும் சரி, கவனமாக செலுத்தணும். ராத்திரி டிரைவ் பண்ணுறதை தவிர்க்கிறது. நைட் டிரைவிங் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா எங்கேயாவது நிறுத்துறீங்க அப்படின்னா யாராவது அடித்து பிடுங்கிறதுக்கோ இல்லது நீங்கள் போகிற வழியில் அடிபடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு சஞ்சலங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள், ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகளின் பகையை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுங்க. அடுத்தவங்களுடைய தவறை தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களே தவிர உங்களுக்கு நல்லதே கண்ணில் படாது இப்போது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் பார்ட்னர் நல்ல விதமாக சொல்லுவார், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீ என்ன இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சியில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம்னு சொன்னேன். பாக்கியஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும். தந்தை விஷயத்தில், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். உங்களுக்கும் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். மனஸ்தாபத்தின் காரணமாக அவருடைய ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன், தந்தை மகள், தாய் மகன் உறவில் ஒரு பெரிய நல்ல நிலைமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த 2.5 வருடம் 3 வருடங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அல்லது சம்மோகன கோபாலன்கிற கிருஷ்ணர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சப்தம சனிங்கிறதுனால கண்டகச்சனி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காராம்பசு மாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு செவ்வாழை பழம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய அடி வயிற்று பகுதி, அதாவது மர்மஸ்தானம். அந்த இடத்துல அடிபடாமல் இருக்கணும்னா செவ்வாழை பழத்தை காராம்பசு மாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறதுக்கு, அல்லது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுதோ இல்லையோ தவறான புரிதல் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த காராம்பசு பரிகாரமும் இந்த சம்மோகன கோபாலன் பரிகாரமும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் பரிகாரமும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து தவறான பெயரை ஏற்படுத்தாமல் இருக்க உதவும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சிங்கிறது 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு மறைமுக எதிரிகளையும் மறைமுக ஆரோக்கிய சங்கடத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை பெறுவது மட்டுமல்லாமல் தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பண்ணுவீங்க. அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு வேலை பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம், அந்த மாதிரி நபர்கள்லாம் இப்போ துலாம் ராசியில் வேலை பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். துலாம் ராசியில் பிறந்தவன் தான் இந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க.
உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஆரோக்கியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்தம சனி, அதாவது கண்டகச்சனி மற்றும் அஷ்டம சனியில் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு 2028லேருந்து 32 வரைக்கும் சங்கடங்கள் ஏற்படும். ஆனால் இப்போ உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வேலையிலையும் சக்ஸஸாக இருந்துட்டேன்னா பணம் வந்துடும். அதுக்கப்புறம் வியாதி வந்தால் கூட சமாளிச்சிருக்கலாம். இப்போ அதை விட்டுட்டிங்கன்னா பணமும் இருக்காது, வியாதியும் வந்துட்டு அவஸ்தைப்படுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் அவர்களால் உங்களை எதிர்க்கக்கூடிய திராணி இருக்காது. உங்களை எதிர்க்க மாட்டாங்க, உங்களிடம் பயந்து நடுங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இந்த 6ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால அவருடைய பார்வை பலம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம், 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம், 6ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்கள். வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, எடுத்த விஷயத்தில் வெற்றி அடைவதன் மூலமாக தொழில் சிறக்கும், உத்தியோக மேன்மை ஏற்படும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், எதிரிகளின் மனதில் தீராத வலியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன வலிகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்தால் உங்களுடைய சகோதரர்களோ உங்களுடைய உறவுகளோ இப்பொழுது உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த சனி பெயர்ச்சிங்கிறது துலாம் ராசிக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் சோர்வு இருக்கும், ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய அசதியின் காரணமாக உங்களுக்கு வேலையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதாவது இந்த கஷ்டம் என்னோட போகட்டும்னு வேலை பண்ணுவீங்க. அதனால் குடும்பத்தில் குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய தொழிலில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள், விருத்தி அப்படின்னு சொன்னால் சாதாரண வளர்ச்சி இல்லைங்க, பெரிய லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடல் கடந்த பயணிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு கடல் லாபத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுவீர்கள். நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க, அதாவது எதிர்பாலினத்தவர்கள் சார்ந்த பொருட்களை, அதாவது இந்த நைட்டி பொருட்கள், நைட்டு பெட்டு சம்மந்தமாக, கட்டில் சம்மந்தமாக பொருட்கள் பண்ணுறவங்க, இவங்க இந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் இருக்க போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது வேஸ்ட்லேருந்து பொருட்களை தயார்படுத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான, அதாவது இந்த சகதி சார்ந்த இடம், அந்த அதே மாதிரி வேஸ்டேஜ் ஸ்கிராப் மெட்டீரியல், இந்த மாதிரி இடத்துலலாம் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொன்னேன். அவர்களுடைய பலம் இப்போதைக்கு எழுந்திருக்காது, அவர்கள் பலம் அடங்கி இருப்பார்கள். உங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அந்த கடனுதவிகள் மூலமாக புதிய வாய்ப்புகளை நீங்களே அறிமுகப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ முதலீடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும். ஸோ இந்த துலாம் ராசிக்கு ரோக சனின்னு சொல்லுவாங்க, அதாவது 6ஆம் இடம் ரோக சனி, உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கொடுப்பீங்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் தடுமாற்றங்கள் இல்லாமல் எதிரிகளால் தடைகள் ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வஸ்திர தானம் நிறைய செய்ய வேண்டும். உடல் உபாதைகள் குறையணும்னா உடல் ரீதியான உதவிகள் செய்ய வேண்டும். அடுத்தவங்களுக்கு உடல் ரீதியாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு கை கால் அமுக்கி விடுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈகோ தடுக்கும். ஆனால் இதை பண்ணினீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா எந்த இடத்துல உங்கள் ஈகோவை விட்டுட்டு நீங்கள் இறங்கி வேலை பண்ணுறீங்களோ, ஆனானப்பட்ட ராஜரிஷின்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரருக்கு ஈகோ விட்டுட்டு என் குழந்தைய யாரும் காப்பாற்ற மாட்டாளா அப்படின்னு கையை விரிச்சதுக்கப்புறம் தான் பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் வந்தது. அப்பேற்பட்ட நபருக்கே அப்படிங்கும்போது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் அடுத்தவர்களுக்கு ஈகோவை விடுத்து வேலை செய்யுங்கள். உடல் ரீதியான உதவிகள் செய்து வாருங்கள், உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். வஸ்திர தானம்னு யாருக்கு பண்ணணும்னா வயதானவர்களுக்கும் உறவுகள் இல்லாத அனாதைகளுக்கும் செய்ய வேண்டும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இந்த திருநங்கைகள், திருநம்பிகள், திருநங்கைகள்னு ரெண்டு பேர் கேட்டகரி இருக்காங்க.
அதாவது மூன்றாவது பாலினம், அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு பண உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்க கேட்கும்போது கைதட்டி கேட்கும்போது பணத்தை கொடுத்துடாதீங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அல்லது அவர்களுக்கு பண உதவியை தவிர அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பொற்காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைந்திடும். அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மரியாதை, ஏற்றம், வளர்ச்சி, லாபம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் இருக்க போகிறது. இதில் குருவும் சாதகமாக இருக்க போகிறாரு. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த வருஷம் 2026 மே மாதத்துக்கு மேலே 25 அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால தன லாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதுனால கடல் கடந்த யோகமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்த சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார். சனி 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். ஏன்னா நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை துணையும் சம்பாதிப்பார். நீங்களும் அதிகாரமாக பேசுவீங்க, உங்கள் வாழ்க்கை துணையும் அதிகாரமாக பேசுவார். அவருடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சற்று முன்கோபத்தை ஏற்படுத்தும். அவர் மேலே இருக்கிற கரிசனமும் அன்பும் தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த மரமண்டைக்கு அது புரிஞ்சுக்க தெரியாது. அதனால் நீங்கள் கோபத்தில் கத்துவீங்க. அதனால் கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது பதவியை தரக்கூடிய இடம். 5ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. செல்வாக்கை தரக்கூடிய நபர். பெரிய இடத்துலேருந்துலாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பெரிய இடத்துலேருந்துலாம் உங்களுக்கு சிபாரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உடல் சோர்வு இருக்கும், மந்தத்தன்மை இருக்கும், ஒரு விதமான சோம்பேறித்தனம் இருக்குது. அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கும் இதே பலன்தான். சோம்பேறித்தனத்தை விடணும், தப்பான நபர்களை தொடர்பை விடணும். தப்பான நபர்கள் தொடர்பின் காரணமாக தான் உங்களுடைய வளர்ச்சி நீங்களே தடுத்துக்கிறீங்க. அந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடிய நபர்களை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். விலக்கி வைக்கணும்னா இனிமேல் உங்களோட பேச மாட்டேன் அப்படின்னு அடித்து துரத்தக்கூடாது. அவங்க கூப்பிடும்போது நீங்கள் அவைலபிளாக இருக்கக்கூடாது. அவங்க தேவையான விஷயத்துக்கு வரும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சட்டிலாக ஹெல்ப் பண்ணிட்டு விலகிடணும். நீங்கள் கூட இருந்து அப்படியே கட்டி பிடிச்சுன்னா வேலை பண்ணக்கூடாது. சரி, நீ பார்த்துக்கோ, நான் வரேன், நான் அப்புறமா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதாவது பதவிசாக சொல்லிட்டு விலகணுமே தவிர சண்டை போட்டு விலகக்கூடாது. அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் சில சமயம் நீங்கள் நல்ல நபர்களையும் பகைத்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர திருமண தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருக்காங்களோ அவர்களெல்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களை அவமானப்படுத்தினவங்களில் உங்கள் இதற்கு அவமானப்பட்டு நின்று அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே சொல்லுவாங்க, நான் உன்னை பற்றி தப்பாக பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுவாங்க. அவர்களை மன்னிக்கும் பேராற்றலை வளர்த்து கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு பெரிய மனிதத்தனத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சனி பெயர்ச்சி கொஞ்சம் சாதகமாக இல்லை. மருத்துவ ரீதியான உதவி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சீங்கன்னா தான் இது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்கின்ற யோகம் ஏற்படும். ஆனால் கூட இருக்கிறவனுடைய வைத்தறிச்சலில் நீங்கள் சங்கடப்படுவீங்க. அவன் எதுக்கு கோவப்படுறான்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய வளர்ச்சி அவனுக்கு பாதகமான பலன்களை ஏற்படுத்துறது. அவன் கூட இருந்துகிட்டே மனசுல நினச்சிப்பான், என்ன பண்ணுறான் இவன், நான் பண்ணுற அதே வேலை தான் பண்ணுறான், ஆனால் இவனுக்கு மட்டும் எல்லோரும் மரியாதை கொடுக்குறாங்க, இவனுக்கு மட்டும் ப்ரமோஷன் வருது. எல்லாம் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற சாமர்த்தியம் அவன்கிட்ட கிடைக்காது. அதனால் அவனுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தேன்னா, குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரம், அது என்ன மரம், அந்த மரத்தை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். முடிஞ்சு அதை வீட்டுக்கு ஒரு 2 கன்று வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதை தவிர சித்தர் வழிபாடு செய்யணும். ஆன்மீக மகான்களை தரிசிக்க வேண்டும். சித்தர் வழிபாடு செய்யணும். குறிப்பாக அந்த ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு அங்கே மெடிடேஷன் பண்ணணும்.
அங்கே கைங்கரியம் பண்ணணும், அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது, அங்கே வரக்கூடிய பக்தர்களின் பாதரட்சையை பாதுகாப்பது, இந்த மாதிரி உடல் ரீதியான உதவிகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்றங்கள் தரக்கூடிய ஆண்டுகளாக இந்த சனிப்பெயர்ச்சி விளங்கிடும். அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டமம் அப்படின்னா 8ல் பாதி 4, அஷ்டமம்னா 8 பாதி 4, அர்த்தாஷ்டமம் 8ல் பாதி 4ங்கிறதுனால 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சுகத்தை கெடுக்கக்கூடிய தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. சார் கெடுக்குன்னா என்ன சார், எங்களுக்கு ஏதாவது வியாதி வருமா சார்? ஏற்கனவே நிறையா பட்டுட்டோம் அப்படின்னா வியாதி வராது, இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும், தாயாரை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை வந்து இங்கே இந்தியாவில் விட்டுட்டு ஃபாரின் போயிட்டு அப்பா அம்மாவை பார்க்காம இருப்பாங்க. ஒரு சகோதரி வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஒரு 2 நாள் முன்னாடி லைவ் கவரேஜ் போயிருக்கும்போது வேறு ஒரு சேனலில், என்னோடய பையன் 5 வருஷமாக என்னை வந்து பார்க்கல அப்படின்ட்டு. அந்த மாதிரி நபர்கள் தான் இப்போது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு தாயாரை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தயவு செஞ்சு அப்பா அம்மாவை வருத்தப்பட வச்சுட்டு நீங்கள் ஃபாரினில் ஒன்றும் சாதிக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணுன்னா அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அவமானங்கள் தான் மிஞ்சும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தனுசு ராசி நண்பர்கள் பெற்றோரை பேணி காப்பது அவசியமான ஒன்று. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெற்றோரை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா குடும்பம் நிம்மதியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் அட்மிட் ஆகிறது, ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன பிரிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்திலையும் சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து ஜூன் மாதம் வரைக்கும் 2025 ஜூன் வரைக்கும் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம்தான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். சனி பயிற்சியில் தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும்னு சொன்னேன். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அதே தான். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழிலை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு தொழில் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தொழில் சிறப்பதற்கு நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான், உடலை நோக வைத்து வேலை செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க, ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும். வருமானத்தை எதிர்பார்த்து வேலை பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியெலாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதே சமயம் இந்த தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் அதிகார வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலங்கள், எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதிரிகளை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. இட் இஸ் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் நாட் டைம் ஃபார் ரெட்ரிவிங் த இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை எடுக்க முடியாதுங்க, பணத்தை போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம். நிலம் சார்ந்த முதலீடுகள் நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் கடனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கடன் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை வருதுனால. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஆனால் திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே ஃபாரின் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ மொத்தத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, அடுத்தவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக உயிரினங்களுக்கு, அதாவது 5 அறிவு உள்ள உயிரினங்களுக்கு நீங்கள் வந்து உதவிகள் செய்திட வேண்டும். வெள்ளை பசுமாடுகளை பாதுகாப்பதற்கு முயற்சியிட வேண்டும். அதுவும் வெட்டுக்கு போகிற மாடுகளெல்லாம் பாதுகாக்கணும். அதே மாதிரி கறவை நின்ற மாடுகளை நீங்கள் பாதுகாக்க முயற்சி செய்தால் மட்டுமே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். அதாவது குலதெய்வம்னா உங்கள் ஊர் காவல் தெய்வத்தை வழிபட வேண்டும். அங்கே போயிட்டு படையல் செஞ்சுட்டு வாங்க. அனைத்து விதமான யோகத்தையும் ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் அந்த காவல் தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து காப்பாற்றும். மென்மை மனம் கொண்ட மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது. உங்களுக்கு கடந்த 7 வருஷமாக அவமானம், இழப்புகள், பிரிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க.
அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள் பகை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு, இல்லைன்னு சொல்ல. இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது உங்களுக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துக்கு வராரு, எதிரியோட வீட்டுக்கு வராரு. பொதுவாக சனி 3ஆம் இடத்துல மறையிறது நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு 3ஆம் இடம் எதிரியோடைய வீடு, குருவுடைய வீடு, விரையாதிபதி குருவின் வீட்டில் அவர் போய் மறையிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்றாற் போல் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், ஆனால் தாமதமான வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம் என்ன, எதிரியோட வீட்டில் போய் உக்காந்துட்டு இருக்கார். அதனால் என்ன பலன்னா, உங்களுக்கு வரவேண்டிய அந்த தீர்ப்புகள்லாம் தாமதமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போன வருஷமே உங்களுக்கு சொத்து விஷயமா தீர்ப்பு வந்திருக்கணும், ஆனால் இன்னும் 1 வருஷம் இழுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சாதகமாக வந்தாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லை. காரிய வெற்றி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் மற்ற விஷயத்தில் நல்லது இருந்தாலும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீர்கள். இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தூக்கத்தை விடுத்து செயல்பாடுகளில் செயலை காண்பித்து வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுநாள் வரைக்கும் வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது செயல் வீரர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி, படிப்பில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி, எல்லாத்துலேயுமே வெற்றி ஏற்படும். கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஃபாரினுக்கு எங்கேயாவது ட்ராவல் போகணும்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்திற்கு சனி பார்வை, அதனால் விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானத்தை, அதாவது செலவு பண்ணி வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக அவருடைய பார்வை பலம் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் விஷயத்தில் சற்று மெத்தனம் காட்டாமல் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குழந்தைகளிடம் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எப்படியும் வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதனால் குழந்தைகளை கண்காணிப்பது அவசியம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு நடக்க வேண்டிய பாக்கியங்களில் ஒரு தாமதம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ மொத்தத்தில் இந்த சனி பயிற்சிங்கிறது இதுவரை இருந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காதல் வயப்பட்டுள்ளவர்கள் காதலில் நீங்கள் தோல்வி அடைகிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் அதை வெற்றியாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். அந்த தந்தை வழியில் வரவேண்டிய சொத்து பாக்கிகளிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களையும் தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் அனைத்து விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தை மறக்காமல் இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது இந்த சுமங்கலி பிரார்த்தனை, மங்களி பொண்டுகள், குழந்தைகளுக்கு உண்டான பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது நல்லது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகளில் இருக்கின்ற தாமதத்தை போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்துகின்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை, 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை, 2ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய கௌரவம், உங்களுடைய மரியாதை சற்று தடுமாற்றத்தை சந்திக்கும். வார்த்தை ஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வார்த்தையை வச்சு தான் உங்களுடைய கௌரவமே இருக்குது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு அடுத்தவங்களை பற்றின காசிப் பேசாதீங்க, அடுத்தவங்களை பற்றின நெகட்டிவ் பேசாதீங்க, எதிரிகளை பற்றிய நெகட்டிவ் பேசாதீங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதலை தவிர்ப்பது நல்லது.
சிலருக்கு வார்த்தை மோதல்கள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உடம்பில் அசதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வியாதிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை. கடன் கொடுத்தவர்கள் நெருக்குவார்கள். இனிமேல் நான் கடனே வாங்க மாட்டேன்னு ஒரு பிரதிஜை எடுப்பேள். இதனால் உங்களுக்கு மேலும் சிக்கல் தான் வரும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும், அலைச்சல் அதிகரிக்கும்னு சொன்னேன். ஆரோக்கிய குறைபாடுனா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கிரானிக் டிசீஸ் வெளியில் வர்றதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான அலைச்சலை கொடுத்து தொழில் ரீதியான அலைச்சலை குறைப்பார். பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நெகட்டிவ் தான். சொல்லிக்கிற மாதிரி பெருசாக உங்களுக்கு நல்லது இல்லை. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். நான் பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுறேன், அப்புறமா உங்களுக்கு பலனை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நெகட்டிவ் சொல்கிறது ஈஸி தானே. இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய கடந்த கால தவறுகளுக்கு உண்டான தண்டனைகள். இந்த தண்டனைகளை நீங்கள் மனசார ஏற்றுக்கணும். நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், தெரியாமல் பண்ணியிருக்கேன், யாருக்கோ ஏமாற்றிருப்பீங்க. அந்த ஏமாற்றத்திற்கு உண்டான பலன் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்றின விஷயம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாரை ஏமாற்றினீங்கனாலும் அதனுடைய தாக்கம் இப்போ இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தை எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவீங்க. ஆட்டோவில் போகும்போது நல்லவர்கள் இருந்தாங்கன்னா அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில சமயம் அதில் ஆட்டோவில் வச்சுட்டு இறங்கியிருப்பீங்க, ஆனால் ஏறுறவன் ஏமாத்துறவனாக இருந்தால் அதை எடுத்துன்னு ஓடிடுவான். ஸோ உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு, பொருள் இழப்பு ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். ஏன்னா பணப்புழக்கம் இருந்தால் தானே, வருமானம் இருந்தால் தானே பணப்புழக்கம் இருக்கும். பணப்புழக்கம் இருந்தால் தான் வியாபாரம் இருக்கும். வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் செய்தால் பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் தொல்லைகள் வரும். யார் உங்களுக்கு நண்பனாக இருந்தானோ அவனே எதிரியாக மாறுவான். யார் உங்களுக்கு உற்ற தோழனாக இருந்தானோ அவனே எதிரியாக மாறுவான். ஸோ யாரையும் நம்பாதீங்க. குடும்பத்தில் பிரிவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது குழந்தைகள், உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள், வாழ்க்கை துணை போன்றவர்களால் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். என்னதான் கெட்டது இருந்தாலும் நல்லது ஏதாவது இருக்காதா சார் அப்படின்னா, நல்லது முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஒரு சின்ன சூக்ஷ்மம். இதை நீங்கள் பிடிச்சிட்டு வேலை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் வராது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிலத்தில் வாங்கி இப்போ பணத்தை முதலீடு பண்ணிவிடுங்க. இப்போ ஜென்ம சனி நடக்கிறது, இப்போ ஏதாவது பணம் வரும். இந்த பணத்தை நீங்கள் நிலத்தில் போட்டு முதலீடு பண்ணிடுங்க. சென்னைக்கு வெளியில், சென்னைக்கு மிக அருகில் மதுரையிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு சொந்த நிலம் இருக்குதுன்னு வச்சா அதை வாங்கி போட்டுருங்க. அந்த நிலத்தை வாங்கி போட்டுட்டேன்னா உங்களுக்கு பண கஷ்டம் வரும். உங்களுக்கு நிலத்தில் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து விற்க முடியாது, அது பணத்தை எடுக்க முடியாது. அடுத்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன ஒரு சூக்ஷ்மன்னா, பண கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. பண கஷ்டம்னால வீட்டில் சண்டை வரும். ஆனாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளே என்ன தோணுன்னா, நம்மக்கிட்ட சொத்து இருக்குது, அதை என்றைக்காவது விற்றா கூட கடன் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய கௌரவத்தை இந்த நிலத்தை காமிச்சு மீட்டுக்கலாம். அதனால் சூக்ஷ்மமாக செயல்படுங்க. முதலீடுகள் செய்வதன் மூலமாக நஷ்டங்களை தவிர்க்கலாம். இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, அடுத்த வாளுக்கு பண எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணணும். பிரேத சம்ஸ்காரம்னு ஒரு கைங்கரியம் இருக்குது. அதாவது அனாதை பிணங்களை எடுத்து காரியம் செய்வது, அடக்கம் செய்வது. இதை பண்ணுறது 1000 அஸ்வமேத யாகம் பண்ணினதுக்கு சமம். நீங்கள் ஒன்று பண்ணாலே விசேஷம். ஒரு பிரேத சம்ஸ்காரம் வருஷத்துக்கு ஒன்று பண்ணிட்டு வாங்க. 3 வருஷம் 3 அனாதைகளை நீங்கள் உடன்பிறப்பாக இருந்து அந்த அனாதை பிணங்களை சம்ஸ்காரம் செய்ய வேண்டும். சம்ஸ்காரம்னா காரியம் செய்ய வேண்டும். இதை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. அடுத்தவங்களுக்கு உடல் உதவி செய்யுங்கள். அதாவது உடல் உதவின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு கைத்தாங்களை ரோடை கிராஸ் பண்ணி விடுறது, மூட்டை தூக்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறவங்கள கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கு பின்னாடியிலேருந்து புஷ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது உதவி செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய புஷ் பின்னாடியிலேருந்து இயற்கையாக உங்களுக்கு வழங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி அன்பிற்குரியவர்களே, ஜென்ம சனி, விரய சனியில் ஏகப்பட்ட குழப்பங்கள், எதிரிகள், மன வருத்தங்கள், குடும்பத்தில் பிரிவினை, கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரிவினை, உறவுகளால் அவமானம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். பணப்புழக்கம் குறைவது, பணப்புழக்கம் இருந்தாலும் செலவுகள் ஜாஸ்தியாகிறது, கடன் ஜாஸ்தியாகிறது, இப்படி ஏகப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போ ஜென்ம சனி
பதவியில் தொய்வு ஏற்படும், சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். இது எப்போன்னா 2025 மேலேருந்து 26 மேக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. 2026 மேலேருந்து 2027 மேக்குள்ளார உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா 2026 மேக்குள்ளார அந்த தொழிலில் மந்தத்தன்மை, தடுமாற்றம், விரயங்கள், செலவுகள், நஷ்டங்கள் ஏற்பட்டு 2027 அந்த பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பொருள் இழப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான காலகட்டம். வீட்டில் திருடம் வந்துட்டு போவான், எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா உங்களுடைய பையை யாராவது அபகரிச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ம சனிங்கிறது தலைமையில சனி உக்கார்ற மாதிரி. இதனால் பகுதியில் ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய பார்வை அப்படிங்கிறது 10ஆம் பார்வையாக முட்டிக்கு பார்வை கொடுக்கறதுனால முட்டியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இடுப்பில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆனால் ஓவர் தைரியம் கொடுப்பாருங்க. 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை உபஜயஸ்தானத்தை பார்க்கறதுனால மனசில் வைராக்கியம் ஜாஸ்தி ஆகும். நான் பண்ணி காமிக்கிறேன் பாருன்னு. அதுவும் இந்த குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள், ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க தான் இப்போ தான் வீலிங் பண்ணுறேன், அந்த ரேசிங் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அடிபட்டு சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெற்றோர்கள் இப்பொழுதே குழந்தைகளை திருத்துவதற்கு முயற்சி எடுப்பது நலம். முடிஞ்சதுன்னா அந்த குழந்தைகளுக்கு வண்டி வாங்கி தராதீங்க. வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். குழந்தைகளாலும் நஷ்டம், குழந்தைகளுக்கும் நஷ்டம், பண நஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜென்ம சனிங்கிறது புதிய அறிவை தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பண்ணின பாவத்துக்கு பிராயஷ்சித்தம். நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அனுபவிக்கும் பொழுது தான் இதெல்லாம் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு மனக்கண்ணில் ஓடணும். நம்ம பண்ணுற ஏதாவது நேத்திக்கு பண்ணினதை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நல்லது. இன்றைக்கி காத்தால் நடந்ததே நமக்கு ஞாபகம் இருக்குது, காஃபி குடிச்சு வாங்கிறது ஞாபகம் இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்த காலத்தில் கடந்த 20 வருஷத்தில் பண்ணின தவறுகள் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னா சங்கடங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தவறான தொடர்புகள் ஏற்பட்டு தைரியத்தினால சில தவறான அவசர முடிவு எடுத்துகிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பான தொடர்புகள் ஏற்பட்டு தப்பான நபர்களுடன் திருமணம் செய்து கொள்வது, வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணுறது, இந்த சினிமாவில் காமிச்சு கெடுத்து வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணின்னு வீட்டில் குடுத்தனம் பண்ணுறது, வீட்டிலேயே அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இப்பொழுது. அதனால் எந்த விதமான தவறுகளுக்கும் ஆட்படாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர், வியாபாரி, தொழில்துறையினர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தவறான நட்புகளின் மூலமாக தவறான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தவறான பிஸ்னஸ்னால் சில பேர் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து நான் என் பொருளை வாங்கி தரேன்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா நான் அவரோட சொந்த ஊர்லேருந்து துணி மேனுஃபேக்சர் பண்ணித்தரேன், லுங்கி மேனுஃபேக்சர் பண்ணித்தரேன், நீ இங்கே கடை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊரில் போட்டு சொல்லியிருக்காரு. அந்த நபர் வாங்கி கொடுக்குற நபர் கடைசியில் சொல்லாமல் கடாமல் ஓடி போயிட்டார். இவர் கடையை போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பொருளை ரா மெட்டீரியலே இல்லை, சரக்கே வராது, எப்படி அவர் விற்க முடியும்? அதுக்கப்புறம் அந்த இடத்த திருப்பி யாருக்கோ கை மாற்றி விட்டு அனாவசியமாக நஷ்டம், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நஷ்டம். ஸோ இந்த மாதிரி அடுத்தவர்களை நம்பி இறங்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை சந்திக்கும். வேலையில் முன்கோபத்தின் காரணமாக இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட பகைமை உணர்வோடு செயல்படுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களே உங்களுக்கு பகையை ஊட்டக்கூடிய வகையில் அட்வைஸ் கொடுக்குற பேர் வழியில் சொல்லுவாங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால வஸ்திர தானம், அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் எப்படி செய்யணும்னா, அன்னதானம் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. திருவண்ணாமலையில் வண்டியில் வச்சுட்டு தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வாங்குறவங்க பாதி பேர் கீழே கொட்டின்னு இருக்காங்க. அந்த பாவம்லாம் உங்களுக்கு சேரும். நீங்கள் கர்மா போகணுங்கிறதுக்கு புண்ணியம் தேட போக அவா பண்ணுற கர்மாவும் சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி, ஒரு கலெக்டர்கிட்ட பேசி, ஒரு தாசில்தார்கிட்டையோ இல்லை விஏஓ கிட்ட பேசி, ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பேசி, ஒரு 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும். நான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது எதுவுமே வீண் போகாது. நீங்கள் குழந்தைகளுக்கு 1 ரூபா கொடுத்தேன்னா அது 100 ரூபா திரும்பி வரும். நீங்கள் 10 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டேன்னா அந்த 10,000 திரும்பி வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணுமே தவிர, அப்படி இல்லை அப்படின்னா வனவிலங்குகள், அதாவது காப்பகங்களில் இருக்கக்கூடிய விலங்குகள், ஜூவில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு அந்த வனவிலங்குகளுடைய ஒரு நாள்
செலவை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படியும் இல்லையா, சிம்பிளாக இருக்கவே இருக்குது. வயதானவர்களுக்கு உதவி செய்வது, அதே மாதிரி பசுமாடுகளுக்கு உதவி செய்வது. பசுமாடுகளுக்கு இன்ன பசுமாடுன்னு இல்லாமல் நாட்டு மாடுகள் அனைத்துக்கும் உங்களாலான கைங்கரியத்தை செய்ய வேண்டும். சிம்பிளாக உங்களால் பணம் செலவு பண்ண முடியலையா, நிறைய கோஷாலை இருக்குது, நம்மக்கிட்டே கூட கோஷாலை இருக்குது. அந்த கோஷாலைக்கு போயிட்டு ஒரு சனிக்கிழமை காத்தால் போயிட்டு 6 மணிக்கெலாம் போங்க. அந்த கோஷாலையில் நடக்கக்கூடிய அந்த பசுமாடுகள் கோமாதாக்கள் போடக்கூடிய சாணி வகைகளை க்ளீன் பண்ணுங்கள். உடலால் உழவி செய்யுங்கள். ஒன்றா கோஷாலையில் போய் வேலை பண்ணுங்கள், இல்லாட்டி சிவன் கோயிலுக்கு போயிட்டு திருப்பணி செய்கிறதுல, உழவார பணி செய்கிறதுல உங்களை அது ஈடுபடுத்திக்கோங்க. நிறையா உழவார பணி குரூப் இருக்குது, எங்கள்கிட்ட வேணும்னா சொல்லுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி நபர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எவ்வளவோ சிவன் ஆலயங்கள் இருக்குது, சிவன் ஆலயங்களை திருப்பி எழுப்புவதற்கு முயற்சி எடுங்க. சிவன் ஆலயங்களில் ஒரு வேளையாவது விளக்கேற்றுறதுக்கு உண்டான நெய்யோ இல்லை எண்ணெயோ கொடுத்து திரியோ கொடுத்து உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு கோயிலில் ஒரு எலி விளக்க தூண்டி விட்டதுக்கே மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்ததுன்னா, நம்ம மனசார இதை பண்ணினோம்னா நம்ம மகாபலி சக்கரவர்த்தியாக பறக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த ஜென்மாவில் கஷ்டமில்லாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம் உற்றார் உறவினர்களோடு சேர்த்து நமக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரம் இது. இதை செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும், உங்களுக்கு கஷ்டங்கள் விலகும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து கொள்வது நல்லது. அதற்கு உண்டான உதவிகளை யாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். உதவின்னா உடனே அதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது, அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுபவர்கள், அதாவது சனிப்பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படுகின்ற பலன்களை தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், அதாவது பர்த் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சனிப்பெயர்ச்சினால் வருகின்ற நற்பலன்களோ அல்லது சங்கடமான பலன்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.